மயிலாடுதுறை அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக எம்எல்ஏ ராஜ்குமார் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை அருகே மணக்குடி ஊராட்சியில் விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையை ஏற்று 62.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தரமாக செயல்படக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மணக்குடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ரிப்பன் வெட்டி பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கொள்முதல் நிலையத்தில் நடைபெற்று வரும் நெல் கொள்முதல் பணிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அங்கிருந்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் மண்டல மேலாளர் சதீஷ்குமார், கொள்முதல் நிலைய கண்காணிப்பாளர் கார்த்தி, பட்டியல் எழுத்தர் குணசீலன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் வீரமணி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன், விவசாயிகள் பாபு, கல்யாணம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மூலமாக அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.